அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி மந்தோட செகண்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சில இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப் கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அது பார்க்காதவங்க அந்த இம்பார்ட்டன்ட் டேஸை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு முக்கியமான சில தகவல்களோட இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலுக்கான ஒரு பரிந்துரையை இந்த வருஷம் வந்து நம்ம இந்திய அரசு வந்து கொடுத்துருக்கு. அதாவது மராத்தா ராணுவ நிலப்பரப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 12 கோட்டைகள், மராத்தியர்கள் ஆட்சி செய்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான கோட்டைகளை கொடுத்துருக்காங்க. அதில் 12 கோட்டைகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு கோட்டை தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ அது வந்து செஞ்சிக்கோட்டை. சரியா? ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து, உலகினுடைய மிக உயரமான அம்பேத்கர் சிலை. உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுவப்பட்டிருக்கு. எங்க? ஏபின்னா ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேசல, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஜயவாடாவில் ஸ்வராஜ் மைதானத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து சமூக நீதியினுடைய சிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதனுடைய உயரம் எவ்வளவு? 206 அடி. சிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 125 அடி இருக்கும். ஸோ அந்த பீடம் வந்து போட்டிருப்பாங்களே, அதுக்கு மேலே சிலை இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 81 அடி, சிலை வந்து 125 அடி. சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட். அடுத்து, இந்தியாவினுடைய பெட்ரோலிய தலைநகர். இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகராக வந்து எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா குஜராத் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவினுடைய பெட்ரோலிய தலைநகர் எது? குஜராத். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம். ஓகேங்களா? நீளமான பாலமும் கூட, அதே மாதிரி கடல் பாலமும் சொன்னா எது அப்படின்னு கேட்டா, இந்த அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாயுடைய பெயர்ல வச்சிருக்காங்க. அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவ சேவா அடல் சேது பாலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எங்கிருந்து போகுதுன்னா இந்த செவ்ரி டு நவ சேவா அப்படிங்கிற பிளேஸ்க்கு. சரிங்களா? செவ்ரி டு நவ சேவா. ஓகே, ஸோ இது வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 21.8 கிலோமீட்டர். சரிங்களா? இது வந்து 6 லேன் ப்ராஜெக்ட், 6 வழி பாதையா இருக்கு. ஓகேங்களா? ஸோ கடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 16.5 கிலோமீட்டரும், நிலத்துல வந்து 5.5 கிலோமீட்டரும் செல்லக்கூடியது இந்த பாலம். ஸோ உலகின், அதாவது இந்தியாவினுடைய மிக நீளமான கடல் பாலம்னு சொல்லலாம், அதே மாதிரி நீளமான பாலம்னு சொல்லலாம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து, இந்தியாவினுடைய முதல் இரவு வான் பூங்கா. அது என்ன சார் இரவு வான் பூங்கா அப்படின்னா டார்க் ஸ்கை பார்க் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்டிங் லைட் பொல்யூஷன். சரிங்களா? அந்த செயற்கை ஒளி மாசுபாடு கட்டுப்பாடு கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி இந்தியாவினுடைய முதல் இரவு வான் பூங்கா ஒன்று அறிவிச்சிருக்காங்க. எது அப்படின்னா மகாராஷ்டிராவில் பெஞ்ச் புலிகள் சரணாலயம் இருக்கு. என்னது? பெஞ்ச் புலிகள் சரணாலயம், பெஞ்ச் டைகர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் இரவு வான் பூங்கா டார்க் ஸ்கை பார்க்கா வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட், ஏசியாவில் 5வது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட், ஏசியாவில் 5வது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பூங்கா வந்து சரியா ஜாயின்ட்லி மெயின்டைன், யார் இணைந்து இது பண்றாங்க அப்படின்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவும் இணைந்து தான் இதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? ஓகே, ரைட்டு. அதே மாதிரி வான் இரவு சரணாலயம் ஒன்று. சரி, அதுக்கு முன்னாடி ஹன்லேல வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கக்கூடிய ஹன்லேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது சாங்தாங் வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதனுடைய ஒரு பகுதியாக இந்த ஹன்லேவில் வந்து வான் இரவு சரணாலயமும் வந்து இந்தியாவில் இருக்கு. சரியா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் இரவு வான் பூங்கா பெஞ்ச் புலிகள் சரணாலயம், ஸோ பெஞ்ச் நேஷனல் பார்க். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. சரியா? புலிகள் சரணாலயம். சரியா? புலிகள் பார்க், பெஞ்ச் நேஷனல் பார்க். ஓகே, பூங்கா, புலிகள் பூங்கா அப்படின்னாலும் சொல்லிக்கோங்க. சரியா? இது சாங்தாங் வனவிலங்கு சரணாலயம், ஸோ வான் இரவு சரணாலயம். ஸோ இந்த இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்டில் இந்த நம்ம வந்து விண்வெளியை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் செய்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த மாசுபாடுகள் அங்கே இல்லாத ஒரு பகுதியில் இது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குளிர் நிறைந்த பிரதேசமாகவும் கடல் மட்டத்திலிருந்து ரொம்ப உயரமான பகுதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு இடம். சரியா?
ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்து என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா ரொம்ப முக்கியமான இந்தியாவினுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்கு இது அப்படின்னு பார்த்தா, எங்கே அப்படின்னா குஜராத்தில் இந்த துவாரகா கடலுக்கு அடியில் வந்து கிருஷ்ணர் உருவாக்கிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, துவாரகா. ஸோ அங்கே வந்து அதில் பக்கத்தில் பெட் துவாரகா அப்படிங்கிற ஒரு தீவு. சரியா? அதில் அங்கே போனோம் அப்படின்னா கடல்வாழ் உயிரினங்களை காணுவதற்காக இதை ஏற்பாடு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? இருந்தால் பார்க்கலாம். ஓகே. ஸோ இது கடலுக்கடியில் இருக்கக்கூடிய முதல் சுற்றுலா. சரியா? நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சரியா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு 5 இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஈஸியாக சிம்பிளாக நோட் பண்ணிக்கலாம். தேவையாக இருக்கக்கூடிய கண்டென்ட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான அவார்ட்ஸ் ரிலேட்டடாகவும், சரியா, வேறு ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸும், தமிழ்நாட்டில் அவார்ட்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா, அதே மாதிரி நேஷ்னல் லெவலில் ஏதாவது அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான PDF இந்த நோட்ஸ் அப்படியே வந்து நான் என்ன பண்ணுறேன், டெலிகிராமில் கொடுக்குறேன். உங்களுக்கு எழுதுறதுக்கு பெருசாக நேரம் ஆகுது, 5 நிமிஷம் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.